வணக்கம். கால்சியம் நிறைந்த சைவ உணவுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்கள், கால்சியமின் உறிஞ்சுதலை அதிகரிப்பதற்கான சமையல் நுட்பங்கள், கால்சியம் நிறைந்த சைவ உணவுகளை செய்யும் முறை, இந்த உணவுகளின் கால்சியமின் அளவு. கால்சியம் நம் உடம்பில் அதிகப்படியாக நிறைந்திருக்கும் தாதுவாகும். நம் உடம்பின் 99% கால்சியம் எலும்புகளிலும் பற்களிலும் உள்ளது. மீதமுள்ள 1% இரத்தத்தில் உள்ளது. நம் உடம்பில் கால்சியமின் பங்கு வேறொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த டியூட்டோரியலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். உணவின் மூலம் போதுமான அளவு கால்சியமை சிறு வயதிலிருந்தே உட்கொள்வது அவசியம். பால் பொருட்களில் அதிக அளவிலான கால்சியம் உள்ளது. இதில் பால், தயிர், பனீர், சீஸ் மற்றும் கோவா ஆகியவை அடங்கும். கால்சியம் மேலும் சில கொட்டைகளிலும் விதைகளிலும் பருப்பு வகைகளிலும் மற்றும் கீரை காய்கறிகளிலும் நிறைந்துள்ளது. கால்சியம் நிறைந்த உணவை உட்கொள்வதுடன் அதன் உறிஞ்சுதலும் முக்கியம். கால்சியமின் உறிஞ்சுதலை ஊற வைத்தல், முளைக்கட்டுதல் மற்றும் நொதித்தலின் மூலம் அதிகரிக்கலாம். கொதிக்க வைத்தல், வறுத்தல் மற்றும் வேறு சமையல் நுட்பங்கள் கூட உதவும். இந்த டியூட்டோரியலில் குறிப்பிட்டுள்ள சமையல் முறையில் 1 கப் என்பது 200 மில்லிலிட்டர் ஆகும். நமது முதல் உணவு முளைக்கட்டிய கேழ்வரகு தோசை. இந்த உணவை செய்ய நமக்கு தேவையானவை: 1/4 கப் அல்லது 30 கிராம் கேழ்வரகு, 1/4 கப் அல்லது 30 கிராம் உடைத்த கருப்பு உளுந்து, 1/2 தேக்கரண்டி வெந்தயம், 1/2 தேக்கரண்டி வறுத்த ஆளி விதைகள் பொடி, 1 மேசைக்கரண்டி தயிர், சுவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது வெண்ணெய். செய்முறை: கேழ்வரகை கழுவி ஓர் இரவு முழுவதும் நீரில் ஊற வைக்கவும். அதிகப்படியான தண்ணீரை வடித்து எடுக்கவும். பின் அதை முளைக்கட்ட வைக்கவும். முளைக்கட்ட தோராயமாக 2 நாட்கள் எடுக்கலாம். கேழ்வரகு முளைக்கட்டியதும் சூரிய ஒளியில் உலரவிடவும். போதுமான சூரிய ஒளி இல்லையெனில் நீங்கள் அதை வாணலியில் எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கலாம். இதனை அரைத்து பொடியாக்கவும். உடைத்த கருப்பு உளுந்து மற்றும் வெந்தயத்தை 3-4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து மென்மையான மாவாக அரைக்கவும். இந்த மாவோடு கேழ்வரகு பொடி, ஆளி விதை பொடி மற்றும் உப்பை சேர்க்கவும். இதை நன்கு கலக்கவும். நொதிப்பதற்கு ஓர் இரவு முழுவதும் ஓரமாக மூடி வைக்கவும். மாவு பொங்கியதும் தயிர் மற்றும் சிறிது தண்ணீரை சேர்க்கவும். ஒரு தவாவில் எண்ணெயை சூடாக்கவும். அரை வெங்காயத்தை கொண்டு எண்ணெய் அல்லது நெய்யை தவா முழுவதும் பரப்பவும். ஒரு கரண்டி மாவை தவாவில் ஊற்றவும். மாவை வட்ட வடிவமாக பரப்பி தோசையாக்கவும். சிறிய தீயில் தோசையை 2 பக்கமும் வார்க்கவும். முளைக்கட்டிய கேழ்வரகு தோசை தயாராகிவிட்டது. இந்த 2 தோசையில் 185 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இந்த தோசையை மோர் அல்லது எள் சட்னியுடன் உண்ணலாம். இப்பொழுது எள் சட்னி பொடியை எப்படி தயாரிப்பதென பார்ப்போம். இதற்கு தேவையானவை: 2 மேசைக்கரண்டி வெள்ளை எள், 1 மேசைக்கரண்டி கடலை பருப்பு, 1 காய்ந்த மிளகாய், 2 சிறிய தேங்காய் துண்டுகள், 2-3 பூண்டு பற்கள், 1 எலுமிச்சை அளவு புளி, உப்பு சுவைக்கேற்ப. எள், கடலை பருப்பு, தேங்காய் மற்றும் பூண்டை தவாவில் வறுக்கவும். எள் தீயாமல் இருக்க இடைவிடாமல் வறுக்கவும். அடுத்து தவாவிலிருந்து எடுத்து அதை ஆறவிடவும். ஆறிய பின் அதனுடன் புளி மற்றும் உப்பை சேர்க்கவும். பின் ஒரு இடிக்கல்லை பயன்படுத்தி அதை பொடியாக்கவும். எள் சட்னி பொடி தயாராகிவிட்டது. இந்த சட்னி பொடியின் 1/4 கப்பில் 131 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை உங்கள் உணவுடன் இதை சேர்த்து உண்ணலாம். வெள்ளை எள்ளிற்கு பதிலாக மற்ற விதைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக கருப்பு எள்,
ஆளி விதைகள், கசகசா மற்றும் கருஞ்சீரகம். நமது மூன்றாவது உணவு கொள்ளு மற்றும் சிறுகீரை பொரியல். இந்த உணவை செய்ய நமக்கு தேவையானவை 1/4 கப் கொள்ளு, 50 கிராம் அல்லது 1/4 கட்டு சிறுகீரை, அரை வெங்காயம், அரை தக்காளி. பின்வரும் மசாலாக்களும் தேவை: 1 தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி, அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி தனியாத்தூள், உப்பு சுவைக்கேற்ப, 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். கொல்லை ஓர் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அடுத்த நாள் ஒரு வடிகட்டியின் மூலம் அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டவும். கொள்ளு முளைப்பதற்கு சூடான இடத்திலிருந்து தள்ளி வைக்கவும். முளை கட்டியதும் வேக வைக்க ஒரு பிரஷர் குக்கரில் போடவும். அரை கப் தண்ணீர், உப்பு மற்றும் மஞ்சள் பொடியை சேர்க்கவும். ஒரு விசில் வரும் வரை அதிக தீயில் சமைக்கவும். பின் குறைந்த தீயில் 10 நிமிடங்கள் சமைக்கவும். குக்கரில் இருந்து அழுத்தம் வெளியாகும் வரை காத்திருந்து பின் திறக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். சீரகம் மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கவும். பின் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். மீதமுள்ள மசாலா பொருட்கள் மற்றும் தக்காளியையும் சேர்க்கவும். நன்கு கலக்கவும். கழுவி நறுக்கிய சிறுகீரை மற்றும் கொள்ளை சேர்க்கவும். நன்கு கிளறி 3-5 நிமிடங்கள் வரை மிதமான தீயில் சமைக்கவும். கொள்ளு மற்றும் சிறுகீரை பொரியல் தயார். இந்த பொரியலின் ஒரு கப்பில் 256 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. கொள்ளு கிடைக்கவில்லை எனில் நீங்கள் காராமணி அல்லது தட்டை பயிரை பயன்படுத்தலாம். சிறுகீரைக்கு பதில் வேறு கீரையையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை அல்லது முள்ளங்கி கீரை. அடுத்த உணவு பனீர் பொரியல். இதை செய்ய உங்களுக்கு தேவையானவை 80 கிராம் அல்லது அரை கப் பனீர், அரை வெங்காயம், அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, அழகுபடுத்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 தேக்கரண்டி எண்ணெய், நெய் அல்லது வெண்ணெய். பனீர் கிடைக்கவில்லை எனில் நீங்கள் அதை பசு அல்லது எருமை பாலிலிருந்து தயாரிக்கலாம். பனீரை தயாரிக்க 400 மில்லி லிட்டர் அல்லது 2 கிளாஸ் பாலை காய்ச்சவும். பாலை காய்ச்சியவுடன் தீயை அணைத்து 1 மேசை கரண்டி எலுமிச்சை சாறு அல்லது வினிகரை சேர்க்கவும். பால் திரியும் வரை நன்கு கலக்கவும். பின் அதை ஆறவிடவும். நீரை வடிகட்ட ஒரு பருத்தி துணி அல்லது மஸ்லின் துணியை வடிகட்டியின் மீது வைத்து பனீரிலிருந்து அதிகப்படியான நீரை பிழிந்து எடுக்கவும். நீரை சேகரிக்க வடிகட்டியின் கீழ் ஒரு கிண்ணத்தை வைக்கவும். இந்த நீரை மாவு பிசையும் போது மற்றும் பருப்பு அல்லது காய்கறிகளுடன் சேர்த்து சமைக்கலாம். பனீரை அழுத்தி ஒரு வட்ட வடிவமைக்கவும். கெட்டியாவதற்கு ஃப்ரிட்ஜினுள் வைக்கவும். ஒரு கடாயில் நெய் அல்லது எண்ணெயை சேர்க்கவும். சீரகம் மற்றும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு மற்றும் மசாலாக்களை சேர்க்கவும். பனீரை உதிர்த்து கடாயில் சேர்க்கவும். நன்கு கலக்கவும். 2-3 நிமிடங்களுக்கு சமைக்கவும். கொத்தமல்லி இலைகளை தூவி அழகுபடுத்தவும். பனீர் பொரியல் தயார். இந்த பனீர் பொரியலின் ஒரு கப்பில் 380 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இந்த எல்லா உணவுகளிலும் கால்சியம் நிறைந்துள்ளன. நமது ஆரோக்கியத்திற்கு நம் அன்றாட உணவில் கால்சியமை சேர்த்துக் கொள்வது அவசியம். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.